ஃபரானா வீட்டில் ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால வேலைக்கு போகணும்னு முடிவு பண்ணி ஹஸ்பண்ட் கிட்ட கேட்குறாங்க. ஹஸ்பண்டோ வாப்பா சொல்றதா முடிவுன்னு சொல்றாரு. ஹஸ்பண்டும் வாப்பாவும் செருப்பு கடை வச்சு நடத்துவாங்க. வியாபாரம் சரியா நடந்திருக்காது. ஒய்ஃபை வேலைக்கு அனுப்பிட்டு அந்த காசுல நீ சாப்பிட போறியான்னு உங்க ஹஸ்பண்ட் திட்டுறாரு. ஃபரானாவோட ஸ்கூல் ஃப்ரெண்ட் ஐடி கம்பெனில இன்டர்வியூ நடக்குது, அட்டென்ட் பண்ணுன்னு சொல்லியிருப்பாங்க. இவங்களும் ஹஸ்பண்ட் கூட்டிட்டு போய் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணிருப்பாங்க. வேலை கிடைக்கலன்னு கவலைப்படாதா, இவ்வளோ பெரிய கம்பெனிலாம் நமக்கு செட் ஆகுதுன்னு சொல்லுவாரு. அப்பதான் இவங்களுக்கு வேலை கிடைச்சிருச்சுன்ற விஷயத்த சொல்றாங்க. ஹஸ்பண்டோ குழந்தைய பார்த்துக்க ஹெல்ப் பண்றாரு, வீட்டு வேலைங்களுக்கும் ஹெல்ப் பண்றாரு. இவங்க ஃபர்ஸ்ட் டே போறதுனால அவங்களுக்கு ஒரு புது செப்பல் கொடுக்குறாரு. ஃபரானா கஸ்டமர் கேரா ஃபோன் பேசுற வேலைக்கு தான் வந்திருப்பாங்க. இவங்களுக்கு ட்ரைனிங்லாம் கொடுக்குறாங்க. இவங்களும் எப்படி ஃபோன் பேசுறதுன்னு கற்றுக்கிட்டு நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. கார்ட் செக்ஷனில் தான் வேலை பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் தடுமாறினாலும் போக போக நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் மாதம் சம்பளமும் வருது. ஆஃபீஸில் சோஃபியான்ற பொண்ணு ஸ்டைலாக இருப்பாங்க. அவங்க கிட்டே இவங்க ஃப்ரெண்டும் ஆயிடுறாங்க. ஃபரானா குழந்தைக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடும். டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும்னு சொல்லியிருப்பாங்க. இது வரைக்கும் கடனே வாங்கக்கூடாதுன்னு அவங்க அப்பா பிடிவாதமாக இருப்பாரு. இப்போ குழந்தைக்கு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்காக கடன் வாங்குறாங்க. வேற டிபார்ட்மெண்ட் வேணும், அப்போ தான் அதிக இன்சென்டிவ் கிடைக்கும், அப்போ தான் கடன் அடிக்க முடியும். வேற டிபார்ட்மெண்ட் போகிறாங்க. இங்கே வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆட் பண்ணுவாங்க. முதல்ல ஸ்டார்டிங் நல்லா தான் பேசிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ரொம்ப இன்டிமேட்டாக பேச ஆரம்பிக்கிறாங்க. ஃபரானாக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கு. அவர் பேசுறதெல்லாம் கேட்கும்போது இவங்களுக்கு வாமிட்டே வந்துருச்சு. இவங்க கண்ணுக்கு எல்லா ஆம்பளைங்களுமே ரெண்டு முகத்தோட இருக்கிற மாதிரி இருக்கு. இந்த டிபார்ட்மெண்ட் இவங்களுக்கு பிடிக்கல, இருந்தாலும் 1 வீக் வேலை செஞ்சு தான் ஆகணும். இப்போ இவங்க பேசுற எல்லாத்தையுமே அங்கே ஒரு கண்ட்ரோல் செக்ல இருந்து ஒருத்தர் எப்பவுமே கேட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க. 1 வீக் கண்டிப்பாக இந்த டிபார்ட்மெண்ட்ல தான் இருக்கணும். இவங்களும் எல்லா காலையும் அட்டென்ட் பண்றாங்க. ஒருத்தர் ரொம்ப கேவலமா பேசுறாரு, இவங்களால தாங்கிக்கவே முடியல. அப்பதான் மிஸ்டர் எக்ஸ் கால் பண்றாரு. இவர் மட்டும் தான் ஃப்ரெண்ட்லியா பேசுறாரு, இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லாருமே செக்ஸ் சம்மந்தப்பட்ட பேசும்போது இவர் மட்டும் அவர் டிப்ரெஷன்ல இருக்கிறதாவும் அதுக்காக ஒரு ஃப்ரெண்ட் கிட்ட பேசணும் தான் பேசியிருப்பாரு. இவங்களுக்கு டைம் போகிறதே தெரியல. ரொம்ப நல்லா பேச ஆரம்பிக்கிறாங்க. வீட்டுக்கு போகும்போது கூட ஒரு சொன்ன விஷயத்தெல்லாம் நினச்சி பார்க்குறாங்க. வீட்டுக்கு வரும்போது மணி 10 ஃபரானா பையனுக்கு பர்த்டேவா இருந்திருக்கும். அதை கூட மறந்துட்டு இருப்பாங்க. இப்போ இதை நினச்சி ஃபீல் பண்ணுறாங்க. திரும்பவும் மிஸ்டர் எக்ஸ் தான் கால் பண்ணுறாரு. இவங்க ஈஷான் பேர் சொல்லியிருப்பாங்க. இப்போ 2 பேரும் நல்லா ஃப்ரெண்ட்லியாக பேசிட்டு இருக்காங்க. மிஸ்டர் எக்ஸ் கிஃப்ட் கொடுக்கணும்னு சொல்லியிருப்பாரு. மெட்ரோ பக்கத்தில் இல்லாதவங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி கொடுத்துருப்பாரு. ஒரு நாள் ஃபுல்லாகவே மிஸ்டர் எக்ஸ் கிட்ட தான் பேசுகிறாங்க. அதனால இவங்க டாப் பொசிஷனுக்கு வந்துடுறாங்க. மிஸ்டர் எக்ஸ் இவங்களுக்கு கிஃப்ட் கொடுத்துட்டு போயிருப்பாரு. இவங்க வீட்டுக்கு வந்து யாருக்கும் தெரியாமல் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அதில் ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு. ஒரு 3 நாளா மிஸ்டர் எக்ஸ் கிட்ட வந்து காலே வந்திருக்காது. இவங்க வேற கால் கூட பேச மாட்டாங்க. சோஃபியா கூட போய் வீட்டுக்கு தெரியாம ஒரு செல்போன் வாங்கிக்கிறாங்க. இப்போ பேப்பர்ல ஒருத்தர் டிப்ரெஷன்ல இறந்துட்டதா வருது. ஒருவேளை மிஸ்டர் எக்ஸா இருக்குமோ நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்றாங்க. மிஸ்டர் எக்ஸ் தேடி போலான்னு நினைக்கிறாங்க. அப்பதான் கரெக்டா கால் பண்றாரு. போன் வந்து உடஞ்சிருச்சு, அதனாலதான் பேச முடியலன்னு சொல்றாரு. ஃபரானா ரொம்ப எமோஷனலா பேசிட்டு இருக்காங்க. உங்க பேர் என்னன்னு கேக்குறாங்க. அவரோ தயாலன்னு சொல்றாரு. நம்ம 2 பேருமே நேர்ல மீட் பண்ணலாம்னு சொல்றாங்க. இது அந்த பையன் கேட்டுட்டு தான் இருக்கான். ரம்ஜானுக்கு பிரியாணி செய்யறாங்க. இதே அவருக்கு எடுத்துட்டு போய் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. வீட்டுல நிறைய ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க. எப்படி போறதுன்னு யோசிக்கும் போது எல்லாரும் பீச்சுக்கு கிளம்புறாங்க. இவங்க மட்டும் எனக்கு உடம்பு சரியில்லைன்னு வீட்லயே இருக்காங்க. ஹஸ்பண்டும் வெளியே போயிட்டு பாரு. அதனால இப்ப ரெடி ஆகி அவருக்கு பிரியாணி எடுத்துட்டு போறாங்க. ஹஸ்பண்ட் வந்து ஃபரானாவை வெளியே பாத்துருவாரு. உடம்பு சரியில்லைன்னு தானே சொன்னா, இப்ப இவ எங்க போறான்னு யோசிக்கிறாரு. பின்னாடி ஃபாலோ பண்ணி போறாரு. தயாலனை மெட்ரோ ஸ்டேஷன்ல தான் மீட் பண்றதா சொல்லியிருப்பாங்க. இப்ப தயாலனுக்காக இவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஹஸ்பண்ட் ஒரு பில்லர் பின்னாடி ஒளிஞ்சிருந்து பாக்குறாரு. தயாலனும் மெட்ரோல இவங்க சொன்ன ஸ்டேஷனுக்கு வந்துட்டு இருக்காரு. அந்த கண்ட்ரோல் செக்ல இருந்த பையனும் இவங்களை ஃபாலோ பண்ணி தான் வந்திருப்பான். ஃபரானா தயாலனை பார்த்தாங்களா, அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட மாட்டிக்கிட்டாங்களான்னு